VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் கூகுள் கீப் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் நினைப்பதை நோட் பண்ணி வைப்பதற்கும் அதை தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளவும் மிக எளிமையாக பயன்படுத்த உதவும் ஆப் தான் இந்த கூகுள் கீப் ஆப். இந்த ஆப்பின் மூலம் இமேஜில் உள்ள லெட்டர்களை டெக்ஸ்டாக மாற்றி பயன்படுத்தி கொள்ள முடியும். அதை எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ளே ஸ்டோரில் கூகுள் கீப்னு டைப் பண்ணிவிட்டு இந்த லோகோ உள்ள அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஆனது கூகுள் நிறுவனத்தினுடையது. இதில் நீங்கள் எடுக்கும் நோட்ஸை ரிமைண்டராகவும் செட் பண்ணிக்க முடியும். இதில் நோட்ஸ் எடுக்க இந்த இடத்துல உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டைட்டில் இருக்கும். நீங்கள் எது ரிலேட்டடாக நோட்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதற்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கங்க. அடுத்து நீங்கள் நோட்டுன்னு இருக்கிற இடத்துல என்ன நோட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வரும். இதை நீங்கள் தனியாக சேவ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நோட் பண்ணதை ரிமைண்டராகவும் செட் பண்ண இந்த இடத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஏ டேட் அண்ட் டைமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த டேட்டில் எந்த டைமில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணுங்கிறத செட் பண்ணி வைப்பதன் மூலம் அந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அதே போல் நீங்கள் அந்த டேட்டில் எந்த பிளேஸில் உங்களுக்கு ப்ரோக்ராம் என்பதையும் இந்த ஆப்ஷன் மூலமாக நோட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுத்து இருந்தால் அதில் உங்களுக்கு எந்த நோட்ஸ் மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆனதோ அதை நீங்கள் இந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த நோட்ஸ் ஆனது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த நோட்ஸ் தேவையில்லையோ அதை டெலீட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் டைப் பண்ண நோட்ஸை வேறு யாருக்காவது வாட்ஸ்அப் அல்லது சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணணும்னு நினைத்தால் மேக் ஏ காப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண நோட்ஸில் குறிப்பிட்ட ஏரியாவை காப்பி பண்ணி வாட்ஸ்அப் அல்லது சோசியல் மீடியாக்களில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணவும் முடியும். அதுவே நோட்ஸை ஃபுல்லாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிக்கவும் முடியும். அல்லது சென்ட் வியா அதர் ஆப்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து கொலாபரேட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் கான்டாக்டில் உள்ள பர்சன்களில் யாரிடம் நீங்கள் உங்களுடைய நோட்ஸை குறித்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவருடன் இதன் மூலமாக கொலாபரேட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண நோட்ஸுக்கு லேபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கவும் முடியும். அதாவது ஃபோல்டர் நேம் கொடுத்து சேவ் பண்ணுவது போல சேவ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து உங்களுடைய ஒவ்வொரு நோட்ஸ் பேஜுக்கும் ஒரு கலர் கொடுத்துக்க முடியும். அடுத்து இந்த பக்கம் உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் டேக் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஆன் ஆகும். அதில் நீங்கள் எதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இமேஜை பற்றி ஏதாவது எழுதணும்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்க முடியும். இமேஜிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் கேலரியில் உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் டைட்டில் மற்றும் அதை பற்றி என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல எழுதிக்க முடியும். அடுத்து நீங்கள் டிராயிங் பண்ணணும்னு நினைத்தால் இந்த இடத்துல உள்ள டிராயிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பென் வேண்டுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜில் ட்ரா பண்ணிக்க முடியும். அதே போன்று நீங்கள் ட்ரா பண்ணதை ட்ராக் பண்ணி வேறு இடத்தில் வைக்க இந்த இடத்துல உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணி எந்த டிராயிங்கை நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். நீங்கள் ட்ரா பண்ண இமேஜை டெலீட் பண்ண இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிராயிங் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிராயிங் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிடும். அடுத்து நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை டைட்டில் கொடுத்து சேவ் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ ஹாய் ஹவ் ஆர் யூ அது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். அதை நீங்கள் காப்பி பண்ணியும் வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து
டிக் பாக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது போல் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் எழுதியதை ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து கிராப் இமேஜ் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் உள்ள லெட்டர் ஃபோட்டோவுக்கு கீழே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எதுவரை வேண்டுமோ அதுவரை நீங்கள் காப்பி பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.